ஹாய் 9th ஸ்டாண்டர்ட். ஸோ ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 10 டேஸில் தமிழில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ கன்னி என்பதன் விளக்கம் யாது? ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். கூவல் என்று அழைக்கப்படுவது எது? அதுக்கு அடுத்ததாக தென் திராவிட மொழிகள் எவையேனும் நான்கினை எழுதுக. தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகள் யாவை? 3 என்னும் எண் பெயர்கள் திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிகளை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது? மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநீர் காடும் உடையது அரண் இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை? அளபெடை எத்தனை வகைப்படும் அவை யாவை? பதம் எத்தனை வகைப்படும் அவை யாவை? பழமொழியை நிறைவு செய்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒற்றல்லபடை குறிப்பு வரைக. நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவினார் கூறும் வழிகள் யாவை? புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக. உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால்முளைத்த கதைகள் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் எனும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. பள்ளி மாணவராக உங்கள் பொறுப்புகள் எவையெனும் நான்கினை எழுதுக. புலம்பெயர்ந்த மனிதர்களின் அகத்தினும் புறத்தினும் எங்கனும் பாதிப்பு தெரிகிறது என்பதை 6ஆம் திணை வாயிலாக விவரிக்க. வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை விளக்குக. தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. விடைக்கேற்ற வினா அமைக்க. திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாய் தமிழ் மொழி விளங்குகிறது. ஸோ இதுக்கு வந்து நாம் கொஷின் எழுதணும். ஓகேவா? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். ஸோ இதுக்கும் நம்ம கொஷினாக எழுதணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் குறிப்பு தருக. அளபெடை எத்தனை வகைப்படும் அவை யாவை? திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. சோழர் கால கொழி தும்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? தித்திக்கும் தெல்லமுதா எனும் தொடங்கும் தமிழ் விடு தூது பாடலை எழுதுக. மனப்பாட பாடல். பெரிய புராணம் காட்டும் திருநாட்டின் சிறப்பினை தொகுத்து எழுதுக. காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மை பற்றி எழுதுக. உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அவை யாவை? இது 2 டைம் வந்திருக்கு. காடெல்லாம் கழைக்கரும்பு என தொடங்கும் பெரிய புராணம் பாடல். இது கழைக்கரும்பு என தொடங்கும் பெரிய புராண பாடலை எழுதுக. மனப்பாட பாடல் 2. ஓகேவா? தமிழ் விடு தூதும் படிச்சுங்க. அதுக்கு அடுத்து